நாளுக்கு நாள் அரசியல் களமானது சூடு பிடித்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் 2 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் ஆளுநர் அவர்கள் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 118 எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என அறிவுறுத்தி தற்பொழுது வரை அழைக்கவில்லை. அழைக்கவும் முடியாது என்று அவர் தனியார் தொலைக்காட்சி அளித்த பேட்டியிலும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் வேறு யாரேனும் 118 என்ற எண்ணிக்கையை காட்டினால் அவர்களை அழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதை நேரடியாகவே தனியார் தொலைக்காட்சியில் ஒருவேளை அதிமுக திமுக இணைந்து வந்தால் அழைக்க தயாரா என்பதற்கு தயார் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய எண்ணிக்கை 118 என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் புதுச்சேரியில் தங்கியிருந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏ சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தினார். அதாவது 2 கட்டமாக அங்க ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கிறது. முதற்கட்டமாக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்களை சந்தித்து இருக்கிறார். அப்பொழுது எல்லாம் நன்மையாகவே நடக்கும், யாரும் அச்சப்பட தேவையில்லை, எல்லாம் தைரியத்துடன் இருங்கள் என்று ஒரு வாக்குறுதியை அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்திக்க கூடும் என கூறப்படுகிறது. இன்று மதியம் 12 மணிக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறலாம் என ஒரு கருத்தானது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவருக்கு ஆதரவாக திமுக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பின் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக திமுக வாக்களிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் தங்கியிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏக்கள் அனைவரும் எந்த நேரமும் சென்னை திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வரும் என்பதால் அனைத்து எம்எல்ஏக்களும் தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அந்த தனியார் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தயார் நிலையில் தற்பொழுது இருக்கிறார்கள். அதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் நேரடியாக சென்னை தங்கியிருக்கிறார்கள். மற்ற எம்எல்ஏக்கள் சென்னை வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே சமயம் முன்னாள் அமைச்சர்களுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அவர்கள் எந்த நேரமும் வெளியில் சென்று வருவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.